ஒரு சின்ன விஷயம் இதை சொல்ல போனா எல்லாரும் என்ன ஏசுவாங்க. நேற்று மதியத்திலிருந்து ஜிபி முத்து அவர்களுடைய ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சுங்க. சரி, வழக்கமான ஏதோ ஒரு ரீல் போட்டிருப்பாரு, அது வைரலாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகும்போது அவர் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிலர் ஷேர் பண்ணுறதா பார்க்க முடிஞ்சது. சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம்னா சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எனவே அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோவானது ஷேர் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, இப்போ பரிசு டைம் போயிட்டு இருக்குது, ஆனால் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே காலையில் தொடங்கி சாயந்தரம் வரைக்குமே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி நாள் முழுக்க பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தா மாணவர்கள் எப்படி படிப்பாங்க, எப்படி பரீட்சை எழுதுவாங்க? சவுண்டை கொஞ்சம் கம்மியாக வச்சா கூட பரவாயில்ல, பாருங்க எவ்வளோ சத்தமாக பாட்டு கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசுறாரு. இதை நான் சொல்றதுனால ஏதோ நான் கோயிலுக்கு எதிராக சாமிக்கு எதிராக பேசுறேன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் என்னை விட சாமி கும்பிட்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நாங்களும் சாமி கும்பிட்றவங்க தான். இப்போ மாணவர்களுக்கு பாதிக்கப்படுது, அதை தான் நான் சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிற வகையில் தான் ஜிபி முத்து அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதோட சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு வைக்கிறாரு பாருங்க. எங்களை போல நார்மலாக சாமி கும்பிட்றவங்களாம் அமைதியாக தான் இருக்கிறோம், ஆனால் இந்த சாமி பேர் வச்சுட்டு கொள்ளை அடிக்கிறவங்க எதேதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயலாபத்துக்காக கடவுளையும் மதத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி மறைமுகமாக இந்த சம்பவத்தின் மூலமாக வெளுத்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம் இதை சொல்ல போனா எல்லாரும் என்ன ஏசுவாங்க. என்ன ஏசலான்னு செய்தான் பேசலான்னு செய்தான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இங்க வந்து சல்மா ஸ்கூல் இருக்கு அப்படிங்களா, சல்மா ஸ்கூல் இங்க இருக்கு, பிள்ளைகள் அவ்வளோ படிக்கு. இங்க ஒரு கோயில் இருக்கு, அது எந்த கோயில் தெரியல, கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து காலையில 7 மணிக்கு ஓடுற பாட்டு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பாட்டு படிக்கும். அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி படிக்கும் நீங்களே சொல்லுங்களேன். பிள்ளைகள் எப்படி படிக்கும்? இன்னைக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு சவுண்ட் பாருங்க. அந்த பாட்டை கொஞ்சம் குறைச்சாட்டே வைக்கலாம். ஊருக்கு ஊரு இப்படிதான் ஒரு மெண்டல் கிடக்கு. ஏன்னா சொல்ல போனா இப்ப நான் இதை சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு இதா பேசுறா அதா பேசுறாம்பாங்க. என்னை போல சாமி கும்பிட இது கும்பிட யாராலையும் முடியாது. என்ன, நாங்க தெய்வத்தை கும்பிடுற ஆட்கள் தான். இதை வந்து எதுக்கு சொல்றேன்னா, எந்த சாமியும் வந்து ஒரு இடைஞ்சலோ ஒரு அதோ பண்ணி எந்த இதுவுமே எதுவும் பண்ண சொல்லல. இந்த சில ஜென்மங்கள் வந்து என்ன செய்யுது, சாமிங்கிற பேர்ல கொள்ளையடிச்சு திங்கிறதும், அதுக்கப்புறம் என்னது இந்த அடுத்தவனுக்கு இடைஞ்ச பண்றதும் வாங்குறதும் இந்த மாதிரி அலையுது. சொல்ல போனா நான் கிறுக்கேன். ஓகே, நம்ம எவ்வளவு சவுண்டுன்னு பாத்தீங்களா? எனவே இந்த வீடியோவானது தான் இப்போ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆதரவு ஒரு பக்கம்னா எதிர்ப்பும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்குதுங்க. இவருக்கு வேறு வேலை இல்லை, ரீல்ஸ் போட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தவருக்கு இப்போ திடீர்னு சமூக அக்கறை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவர் என்ன நோக்கத்துக்காக வீடியோ போட்டாரோ, அவர் எதை சொல்ல வந்தாரோ அதான் மட்டுப்படுத்துகிற வகையில் சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஜிபி முத்து அவர்கள் எழுப்பியிருக்கிறது மிகவும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, சமூகத்துக்கு ரொம்ப தேவையான பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு பலரும் ஆதரவாகவும் எழுதிட்டு இருக்கிறாங்க. பண்டிகை காலங்களில் தமிழ்நாடு முழுக்கவே இந்த பிரச்சனையானது சுட்டிக்காட்டப்பட்டுட்டே தான் இருக்குது. மாணவர்கள் வகுப்பறையில் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தொடர்ச்சியாக இப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுறது மட்டும் இல்லாம உடல் நலன்லையும் பாதிப்பு ஏற்படுது. அதாவது தொடர்ச்சியாக அதிக சத்தங்களை கேட்டுட்டு இருக்கும்போது செவி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்னும் மைக்ரோ லெவலில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல சத்தமாக பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அதை தாண்டி நம்ம பேசணும்னு சொல்லி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிப்போம். அப்போது நம்மளுடைய குரல் வளமும் அதில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாணவர்களுக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும், ஆசிரியர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அந்தந்த கோவில் நிர்வாகங்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பலரும் சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. எனவே ஜிபி முத்து அவர்கள் சொல்கிற மாதிரி மாணவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூடவே ஒருத்தருடைய தனிமனித பக்தியும் ஒரு கோவில் நிர்வாகத்துடைய செயல்பாடுகளும் மாணவர்களை குறிப்பாக பொதுமக்களை பாதிக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போது ஜிபி முத்து அவருடைய வீடியோ நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லி ஜிபி முத்து அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையை ஜிபி முத்து அவர்கள் எடுத்து பேசும்போது அது இன்னுமே மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகிருக்குது. எனவே இவர் பேசியிருக்கிற விஷயம் அந்த ஊருக்குன்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவே எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எனவே தன்னுடைய இயல்பான போக்கில் இப்படிப்பட்ட முக்கியமான பிரச்சனையை சுட்டி காட்டிய திரு ஜிபி முத்து அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.